So hey guys, how are you all? I hope you guys are stay good and stay positive. So today topic நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா we are going to see about current feelings of your person. So like ஒரு complete detail picture வந்து பார்க்கலாம். So before starting the reading, so guys I just want to give you a very small update. ஸோ கமெண்ட் செக்ஷன் பக்கத்தில் உங்களுக்கு ஹைப் அப்படின்ற ஆப்ஷன்ஸ் இருக்கும். ஸோ அதில் உங்களோட ஹைப்பை வந்து கொடுங்க. ஸோ தட் இது இன்னும் நிறைய பேருக்கு வந்து ரீச் ஆகட்டும். அண்ட் அவங்களோட லைஃப்பில் ஒரு பர்ஃபெக்ட் டெசிஷன் எடுக்கிறதுக்கு இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நான் நம்புறேன். ஸோ லெட்ஸ் ஸ்டார்ட் த ரீடிங் நவ். ஓகே. ஸோ வென் கம்ஸ் டு உங்களோட பர்சனோட கரண்ட் ஃபீலிங்ஸை பற்றி நம்ம வந்து பார்க்கும்போது பிஃபோர் ஸ்டார்ட்டிங் இங்க நம்ம வந்து அத பத்தி டிஸ்கஸ் பண்றதுக்கு முன்னாடி என்ன அப்டின்னா, ஆ நெறைய விஷயம் இங்க வந்து லைக் அத தவிர்த்து நெறைய விஷயம் வந்து இருக்கு. ஸோ அத ஃபர்ஸ்ட்டு நான் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணிர்றேன். ஆ ஸோ இந்த விஷயம் வந்து நம்ம இந்த சினாரியோ வந்து 2 விதமா நம்ம வந்து பார்க்கலாம். ஒண்ணு வந்து சில பேருக்கு இது வந்து நடந்து முடிஞ்சிருக்கக்கூடிய ஒரு விஷயமா வந்து இருக்கும். சில பேருக்கு வந்து பார்க்குறப்ப இது நடக்க போறக்கூடிய ஒரு விஷயமாவும் இருக்கும். ஓகேங்களா? ஸோ இதுல வந்து ஒரு மிக்ஸ்டு வந்து ஒரு பாஸ்ட் எனர்ஜியும் இருக்கு. ஒரு ஃபியூச்சர் எனர்ஜியும் இருக்கு. ஆ ஸோ இப்ப நான் சொல்லப்போற அந்த விஷயம் வந்து ஆல்ரெடி உங்களோட வாழ்க்கையில நடந்திருக்கு அப்டின்னா, உங்களோட பாஸ்ட்ட எக்ஸ்பிளைன் பண்ற மாரி இருக்கும். அந்த மாரி ஒரு விஷயம் நடக்கல அப்டின்ற பட்சத்துல, அது உங்களோட ஃபியூச்சர எக்ஸ்பிளைன் பண்ற மாரி இருக்கும். ஏன்னா, இங்க வந்து அந்த 2 எனர்ஜி அந்த 2 வைப்புமே வந்து நான் பார்த்தேன் அப்டின்றனால தான் நான் பிஃபோரே அத பத்தி உங்களுக்கு நான் சொல்லிர்றேன். ஸோ இங்க நம்ம வந்து பார்க்கும்போது, உங்க 2 பேரோட எனர்ஜி லெவல் நம்ம வந்து பார்த்தோம் அப்டின்னா, 2 பேரோட எனர்ஜியுமே ஒரு டிஃபரெண்ட்டா தான் இருக்கு அப்டின்னு தான் நான் வந்து சொல்லுவேன். என்ன அப்டின்னா, இந்த மேல் பெர்சன் இங்க வந்து அந்த மேல் மேல் பெர்சன் யாரெல்லாம் இருக்கீங்களோ, ஸோ உங்களோட தரப்புலருந்து பார்க்குறப்ப, நீங்க வந்து லைக் ஒரு பவர்ஃபுல்லா நீங்க வந்து இருக்கீங்க. ரொம்ப தைரியமா எல்லா விஷயத்தையும் நீங்க வந்து செய்றீங்க. ரொம்ப தைரியமா எல்லா டிசிஷனுமே நீங்க வந்து எடுக்குறீங்க. உங்களுக்கு தேவையான சில விஷயங்கள் எல்லாத்தையுமே ரொம்ப தைரியமாவே வந்து அத செயல்படுத்துறீங்க அப்டின்னு தான் சொல்ல முடியும். ஆனா, இங்க அதே மாரி இப்போ உங்களோட ஃபீமேல் சைட்லருந்து நம்ம வந்து பார்த்தோம் அப்டின்னா, ஸோ உங்க பெர்சனோட சைட்லருந்தோ, இல்ல நீங்க ஃபீமேல் பெர்சன் யாரெல்லாம் அந்த வீடியோ நீங்க வந்து பார்க்குறீங்களோ, உங்க சைட்லருந்து பார்க்கும்போது, நீங்க ரொம்ப வந்து ரொம்ப பொறுமையா இருக்கீங்க. ரொம்ப அமைதியா இருக்கீங்க. உங்கனால இந்த சிச்சுவேஷன்ல இந்த இந்த மாரி இருக்கக்கூடிய இந்த சூழ்நிலையில, உங்களால எதுவுமே வந்து பேச முடியல. ஆ என்ன ஒரு சில விஷயம் வந்து பேசணும்னு நெனச்சா கூட, அத உங்கனால வந்து ஒரு 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 தெளிவா வந்து அத உங்கனால வந்து உங்களோட பெர்சன் கிட்ட வந்து அத வந்து பேச முடியாது. ஸோ நீங்க என்னன்னா, இப்ப இருக்க சிச்சுவேஷன், இப்ப இருக்க சூழல் எல்லாமே வந்து பார்க்குறப்ப கரண்ட்டா வந்து ரொம்ப அமைதியாவே தான் இருக்கீங்க அப்படின்னு தான் சொல்ல முடியும். நடக்கிறது எல்லாமே உங்களுக்கு வந்து தெரியுது. நடக்கிறது எல்லாமே உங்களுக்கு வந்து புரிய தான் செய்யுது. பட் இருந்தாலும் உங்கனால இந்த இந்த நேரத்துல வந்து என்ன அப்படின்னா, உங்களுக்குரிய ஒரு ஸ்டாண்ட் எடுத்து, ஆ ஸோ உங்களுக்கு உங்க தரப்புல இருக்கக்கூடிய ஒரு நியாயத்த நீங்க வந்து பேசுறதோ, இல்ல நீங்க நீங்க என்ன ஆசைப்படுறீங்களோ, உங்க மனசுல என்ன விஷயம் இருக்கோ, அத உங்கனால வந்து வெளியில எக்ஸ்பிளைன் பண்ண முடியல. அத உங்களால வெளியில வந்து சொல்ல முடியல. டைரக்ட்டா அது உங்க பெர்சன்னாலும் சரி, உங்க பெர்சன சுத்தி இருக்க லைக் உங்களோட ஃபேமிலி பேஸ் பண்ண, இல்ல அவங்களோட ஃபேமிலி பேஸ் பண்ண விஷயமா இருந்தாலும் சரி. ஸோ அது எதுவுமே வந்து என்ன அப்படின்னா, உங்களோட குரல் அங்க வந்து இல்ல அப்படின்னு தான் சொல்லுவேன். ஸோ உங்களால எதுவுமே அங்க வந்து பேச முடியல. இப்ப எதுவுமே உங்களுக்கு பேசவும் தோணல அப்படின்ற மாரி தான் இருக்கு. ஓகே. ஆ ஐ திங்க் ஏதாவது ஒரு ப்ராப்ளம்ஸ் ஏதாவது வந்து கண்டிப்பா ஏதாவது நடந்திருக்கலாம். ஏன்னா ரொம்ப நல்ல ஒரு ஹாப்பி ஃபேமிலியான ஒரு சில விஷயம் நம்ம வந்து பார்த்தாலுமே, உங்களுக்கும் உங்களோட பெர்சனுக்கும் ஒரு ஒரு விதத்துல வந்து பார்க்குறப்போ கொஞ்சம் டிஃபரன்ஸ் வந்து ரொம்ப அதிகமாவே இருக்கு. என்ன அப்படின்னா, உங்களோட மனநெலைம கம்ப்ளீட்டா இந்த நேரத்துல வேற மாரி இருக்கு. அவங்களோட மனநெலைம கம்ப்ளீட்டா இந்த டயத்துல வேற மாரி இருக்கு. ஸோ அவங்க வந்து என்னன்னா, ரொம்ப ஒரு ஒரு விதத்துல வந்து பார்க்குறப்ப, அவங்களுமே உங்ககிட்ட வந்து சரியா பேசாம இருக்கலாம். ஆ அவங்களோட எமோஷன்ஸ் என்னவோ, அத அவங்க உங்ககிட்ட வந்து வெளிக்காமிக்காம, இந்த மாரி ரொம்ப அமைதியா அவங்களுமே
சைலன்ட்டா வந்து இருக்கிறது. ஸோ அந்த மாரி சில விஷயங்கள் எல்லாமே வந்து நம்ம வந்து பார்க்கலாம். இங்க நீங்களுமே அதே மாரி தான் வந்து இருக்கீங்க. ஸோ உங்கனாலயும் எதுவுமே இந்த இந்த டயத்துல வந்து உங்கனாலயும் எதுவுமே வந்து பண்ண முடியல. நீங்களும் வந்து அமைதியா தான் இருக்கீங்க அப்படின்னு தான் சொல்ல முடியும். ஸோ 2 பேரோட தரப்புல இருந்து நம்ம வந்து பார்க்குறப்போ, ஒரு சைலன்ட்டான ஒரு ட்ரீட்மெண்ட். அதாவது 2 பேருமே அமைதியா தான் இருக்கீங்க. ஒரு சைலன்ட் கேமா தான் இருக்கு அப்படின்னு தான் சொல்ல முடியும். ஸோ இங்க மேபி நீங்க ஆனா உங்களோட பெர்சன் ஏதாவது வாட்டர் எலமெண்ட்டா இருக்கலாம். இல்லன்னா ஸ்ட்ராங்கா நம்ம வந்து சொல்ல முடியும் அப்டின்னா, ஆ ஸோ லைக் உங்களோட பெர்சன் வந்து ஒரு ஃபயர் எலமெண்ட்டா வந்து இருந்திருப்பாங்க. இந்த மாரி ஏரீஸ், லியோ அண்ட் சாஜிட்டேரியஸ் ஒரு மேச ராசியா இருக்கலாம். தனுசு ராசியா இருக்கலாம் அவங்க. அண்ட் தென் லைக் ஒரு சிம்ம ராசியா வந்து இருக்கலாம் உங்களோட பெர்சன். நீங்க வந்து பார்க்கும்போது ஏதாவது இந்த மாரி மீனம், விருச்சகம், கடகம் அந்த மாரி நீங்க ஒரு வாட்டர் எலிமெண்டோட சைன பேஸ் பண்ண ஒரு பெர்சனாவும் இருக்கலாம். அப்போ 2 பேரோட எனர்ஜியுமே நம்ம வந்து பார்க்குறப்போ, பொதுவா வாட்டர் அண்ட் ஃபயர் 2 பேரோட எனர்ஜியுமே வந்து பார்க்குறப்போ, ரொம்ப டிஃபரெண்ட்டா தான் இருக்கும். ஏன்னா, இந்த பெர்சன் ரொம்ப வந்து போல்டா எல்லா விஷயம் வந்து பண்ணுவாங்க. எல்ஸ் அப்படியே நம்ம வாட்டர் எலிமெண்ட்ட நம்ம அப்படியே பார்த்தோம்னா, ரொம்ப ஒரு மாரி சென்சிட்டிவா இருக்கிறது. நெறைய விஷயத்துல ரொம்ப எமோஷனலா வந்து இருக்கிறது. அந்த அளவுக்கு வந்து தைரியமா எந்த ஒரு விஷயத்தையும் வந்து எடுத்து வைக்க முடியாது. ஓகேங்களா? ஸோ இவங்க ஸ்ட்ராங்கா ஒரு விஷயம் எடுத்து பண்ற மாரி, ஸோ வாட்டர் எலிமெண்ட் அப்படிங்கிறப்போ, கொஞ்சம் ஒரு சில விதத்துல வந்து அந்த எமோஷன்ஸ் அப்படின்றது தான் ரொம்ப அதிகமா இருக்குமே தவிர்த்து, ஸோ இந்த மாரி ஒரு விஷயத்த வந்து சடனா எடுத்து பண்றதுக்கு எடுத்து பண்ணுவீங்க. பட் அது கொஞ்சம் லேட்டா இருக்கும். ஸோ இந்த மாரி சில டிஃபரன்ஸ் இங்க வந்து இருக்க தான் செய்யுது உங்களோட கனெக்ஷன்ஸ்ல. அண்ட் அதே மாரி நம்ம வந்து பார்த்தோம் அப்டின்னா, ரீசென்ட் பாஸ்ட்ல ஏதாவது ஒரு சில ப்ராப்ளம்ஸ் ஏதாவது நடந்திருக்கலாம் 2 பேருக்குள்ளயுமே. ஏன்னா, இங்க இந்த ப்ராப்ளம்ன்ற ஒரு விஷயம் நடக்குது அப்டிங்கிறனால தான், நீங்க 2 பேருமே வந்து எதுவுமே பேசாம இருக்கீங்க. ஈவன் தோ இப்ப நீங்க 2 பேருமே சேர்ந்து ஒரு வீட்ல இருந்தாலும் சரி, இல்ல ஒரே ஊர்ல நீங்க வந்து இருந்தாலும் சரி, ஆனா அந்த கேப் வந்து 2 பேருக்குமே வந்து ஃபீல் பண்ணியிருப்பீங்க. 2 பேருமே அந்த ஒரு கேப் சரியா பேசாம இருக்கிறது, இல்ல கம்ப்ளீட்டா வந்து பேசாம இருக்கிறது. ஸோ இந்த கேஸஸ்ல வந்து பார்க்குறப்போ வந்து கம்ப்ளீட்டா வந்து எதுவுமே வந்து பேசாம இருக்கக்கூடிய விஷயத்த தான் நான் இங்க வந்து பார்க்குறேன். ஏன்னா நம்ம ஸ்ட்ராங்கா வந்து சொல்ல முடியும். இங்க ஏதோ ஒரு சில பிரச்சனைகள் ஏதாவது வந்து கண்டிப்பா நடந்திருக்கிறதுக்கு வாய்ப்பு அதிகமாவே இருக்கு. இங்க 2 பேருமே வந்து ரொம்ப சோகமா தான் இருக்கீங்க. கரண்ட்லி வந்து பார்க்குறப்ப 2 பேரோட எனர்ஜியுமே ரொம்ப ஒரு லோ எனர்ஜியா தான் இருக்கு. ரொம்ப சோகமா தான் நீங்க வந்து இருக்கீங்க. இதுல வந்து லைக் ஒரு ஒரு ஃபேமிலியா நீங்க வந்து பாதிக்கப்பட்டிருக்கலாம். மேபி கிட்ஸோட இன்வால்வ்மென்ட்டும் இருந்திருக்கலாம். சில விஷயம் இங்க ஃபேமிலிக்குள்ள நடந்த ஒரு பிரச்சனைனால, இல்ல அடுத்தவங்கனால வரக்கூடிய ஒரு சில பிரச்சனைகள்னால, அவங்களோட குழந்தைங்களோட வாழ்க்கையும் வந்து அது பாதிச்சிருக்கலாம். ஸோ ஒரு ஃபேமிலியா நான் வந்து அதாவது எப்படி சொல்றதுன்னா, லைக் ஒரு ஒரு ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் இப்ப நீங்க இருக்கீங்க அப்படின்னா, இப்ப குழந்தை இல்லன்னா கூட, ஸோ ஒரு ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபா இருக்கீங்க அப்படிங்கிறப்போ, அந்த ஃபேமிலியே அங்க வந்து பாதிப்பு ஏற்படுது. ஸோ 2 பேருமே ஸ்ப்ளிட் ஆறீங்க. 2 பேரும் சரியா பேசுறதில்ல. குழந்தைங்க இருக்காங்க அப்படின்னா, அந்த குழந்தைங்களுக்கு அந்த ஒரு பாதிப்பு வந்து இருக்கும். ஸோ ஸ்ட்ராங்கா அந்த ஒரு பிரிவினை அப்படின்றது இங்க ரொம்ப அதிகமாவே இருக்கு அப்படின்னு தான் சொல்ல முடியும். ஸோ இந்த செக்மெண்ட்ல நம்ம வந்து பார்க்குறப்போ, ஆம் இதுலருந்து வரக்கூடிய இம்ப்ரூவ்மெண்ட் நம்ம வந்து பார்த்தோம் அப்படின்னா, இதுல இம்ப்ரூவ்மெண்ட் இங்க வந்து இருக்கு. அதாவது இந்த சிச்சுவேஷன் நீங்க எதிர்பார்க்கிற மாரி ஒரு சில மாற்றத்த இங்க வந்து குடுக்கும். ஆனா, அதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கிற மாரி தான் இருக்கு. ஓகேங்களா? ஸோ இப்ப இந்த சில விஷயம் நடக்குது, இந்த சில விஷயம் நடந்திருக்கு அப்படிங்கிறப்போ, அந்த ப்ராப்ளம்க்கு வந்து நம்ம சீக்கிரமா ஒரு சேஞ்சஸ் வரப்போறதோ, இல்ல சீக்கிரமா இந்த ரிலேஷன்ஷிப்ல உங்களுக்கு நீங்க எதிர்பார்க்குற அளவுக்கு ஒரு நல்ல ரிசல்ட்டோ, அது இப்போதைக்கு வந்து உங்களுக்கு கிடைக்கிறதுக்கு வாய்ப்பில்ல. ஏன்னா, இது இப்படியே ஸ்லோவா தான் இங்க வந்து போகும். ஆ பிகாஸ் இங்க நம்ம வந்து பார்க்குறப்ப, உங்களோட பெர்சன் உங்கள உங்கள வந்து இன்னுமே வந்து ரொம்பவே அட்மையர் பண்ண தான் செய்றாங்க. நெறைய விஷயத்துல அவங்களுக்கு உங்ககிட்ட வந்து பேசணும்னு ஆசைப்படுறதா இருக்கட்டும், உங்க மேல ரொம்ப அட்ராக்ட்டா வந்து ஃபீல் பண்றதா இருக்கட்டும். ஸோ அந்த கனெக்ஷன் வைஸ் நம்ம வந்து பார்க்குறப்ப, அவங்க ரொம்ப அட்ராக்ட்டடா தான் இருக்காங்க. பட் இருந்தாலும் இந்த சிச்சுவேஷன்ஸ் 2 பேருக்குமே வந்து கை குடுக்கல அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். ஆ நேட் லைக் சைட் பை சைட் நம்ம வந்து பார்க்குறப்போ, லைக் அவங்களோட சைட்ல நம்ம வந்து பார்க்குறப்போ, அவங்க எமோஷன்ஸா தான் இருக்காங்க. நெறைய விஷயம் பேசணும்னு ஆசைப்படுறாங்க. நெறைய விஷயத்த வந்து சேஞ்ச் பண்ணணும்னு ஆசைப்படுறாங்க. ஆனா எதுவுமே வந்து அது வெறும் ஆசையாவே தான் இருக்கே தவிர்த்து, அத எதுவுமே வந்து செயல்படுத்த முடியல. இப்ப இருக்க கரண்ட் சிச்சுவேஷன்ல. ஸோ சேம் அதே எனர்ஜில தான் நீங்களுமே வந்து இருக்கீங்க. உங்களுக்கு என்னன்னா நெறைய கேள்விகள் இருக்கு. நெறைய விஷயத்த வந்து பேசணும்னு நெனைக்கிறீங்க. நெறைய விஷயத்த வந்து லைக் கோவப்பட்டு கூட நீங்க ஏதாவது வெளிப்படுத்தவும் நீங்க வந்து செய்யலாம். ஸோ உங்களுக்கு ஒரு சில விஷயத்துல வந்து ரொம்ப கோவம் அதிகமா வந்து இருக்கு. ஆனாலும் அத உங்களால வந்து வெளிப்படுத்த முடியல. அப்படின்ற ஒரு விஷயம் தான் நான் இங்க வந்து பார்க்குறேன். ஸோ ஓவரால் இங்க வந்து நம்ம பார்க்கும்போது
நெறைய அந்த ஒரு ஹார்ட் பிரேக்கான மூமெண்ட்ஸ் தான் நான் இப்போதைக்கு வந்து பார்க்குறேன். ஸோ ஏன்னா இங்க வந்து லைக் ஃபியூச்சர்ல உங்களுக்கு ஒரு சில சேஞ்சஸ் வரலாம். பட் அதுக்கு ஒரு சில டைமாவது கண்டிப்பா இங்க வந்து எடுக்கும். சில பேருக்கு இது ஒரு 3 டூ 4 மந்த்ஸ் எடுக்கலாம். சில பேருக்கு இது ஒரு 6 மந்த்ஸ் ஆஃப் டைம் கூட இது வந்து எடுக்கலாம். ஆனா இந்த 3 டூ 4 மந்த்ஸா இருக்கட்டும், இல்ல ஒரு 6 மந்த்ஸ் ஸ்கேலா இருக்கட்டும், கொஞ்சம் கொஞ்சமா சேஞ்சஸ் நீங்க வந்து பார்ப்பீங்க. கம்ப்ளீட்டா வந்து 6 மாசம்க்கு அப்புறம் தான் சேஞ்சஸ் இருக்கும் அப்படின்னு சொல்லல. கம்ப்ளீட்டா ஒரு 3, 4 மாசம்க்கு அப்புறம் தான் சேஞ்சஸ் வரும்னு சொல்லல. சேஞ்சஸ் இங்க வந்து இருக்கு. ஆனா, அது கொஞ்சம் கொஞ்சமா தான் மாறும் அப்டின்ற மாரி தான் இருக்கு. ஏன்னா, இப்ப 2 பேருக்குமே நம்ம வந்து பார்க்குறப்ப டைம் ஆர் எல்ஸ் அந்த சிட்யூவேஷன்ஸ தான் நம்ம வந்து சொல்ல முடியும். டயத்த விட சிட்யூவேஷன்ஸ் இங்க 2 பேருக்குமே வந்து சரியில்ல. ஸோ நீங்க என்ன ஒரு சில விஷயம் வந்து ஃபிக்ஸ் பண்ணணும்னு நெனச்சாலும் சரி, நீங்க போய் உங்க பெர்சன் கிட்ட சால்வ் பண்ணணும்னு நீங்க நெனச்சாலும் சரி, இல்ல அவங்க உங்ககிட்ட வந்து இந்த பிரச்சனைய வந்து ஒரு சொல்யூஷன் குடுக்கணும்னு அவங்க ஏதாவது பண்ணணும்னு நெனச்சாலும் சரி, அது எதுவுமே இப்போதைக்கு வந்து ஒர்க் அவுட் ஆகாது அப்டின்றது தான் இங்க ரொம்ப ஸ்ட்ராங்கா வந்து இருக்கு. ஏன்னா, இப்போதைக்கு வந்து இப்ப உங்களுக்கும் சரி, அவங்களுக்கும் சரி ஒரு ஹீலிங் வந்து தேவ. ஸோ ஒரு ஒரு ஸ்பேஸ் வந்து 2 பேருக்குமே வந்து தேவ. ஸோ அவங்களோட லைஃப்ப வந்து கொஞ்சம் நேரம் ஃபோக்கஸ் பண்ணட்டும். கொஞ்சம் இந்த விஷயத்துலருந்து இந்த நெகட்டிவா இந்த மாரி நடந்த இந்த விஷயத்துலருந்து கொஞ்சம் அவங்க வந்து ரெக்கவர் ஆகட்டும். அதே தான் உங்களுக்குமே. ஸோ நீங்களும் இந்த பர்ட்டிகுலர் விஷயத்துலருந்து கொஞ்சம் ரெக்கவர் ஆயி தான் ஆகணும். இப்போ வந்துட்டு நம்ம ஏதாவது பேசணும்னு நெனைக்கிறோம், இல்ல உங்ககிட்ட நீங்க வந்து அந்த சண்டை போடணும் அப்டின்ற ஒரு அ தாட் உங்களுக்கு வந்து இருக்கும்போது, ஸோ அதெல்லாம் இப்ப நம்ம வந்து பண்றது வந்து கரெக்ட்டா வந்து இருக்காது. அது இன்னும் தேவையில்லாத ஒரு சில பிரச்சனைகள தான் கொண்டு போய் விடும். இல்ல உங்க பெர்சனே வந்து அவங்க அவங்களுமே வந்து என்னன்னா கொஞ்சம் அந்த ஒரு எப்படி சொல்றது? அந்த ஒரு சண்டை போடுற மைண்ட் செட் அவங்களுக்குமே வந்து இருக்க தான் செய்யுது. சில நேரத்துல அவங்க அமைதியா போணும்னு நெனச்சா கூட, அவங்கள அறியாம அவங்க வந்து சண்டை போடவும் செய்யலாம். அப்போ அவங்களுமே வந்து அவங்க தரப்புல ஏதாவது ஒரு சில விஷயம் வந்து சமாதானப்படுத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு உங்ககிட்ட வந்து பேச முயற்சி பண்ணாலுமே, அது கரெக்ட்டா வந்து இருக்காது. இப்போ இருக்க செக்மெண்ட்ல. ஸோ ஓவரால் இந்த ரீடிங் நம்ம வந்து பார்க்குறப்போ, ஸோ கரண்ட் ஃபீலிங் வைஸ் நெறைய அந்த ஒரு சைலன்ட் கேம் இங்க கண்டிப்பா வந்து இருக்கு. 2 பேருமே எதுவும் பேசுறதில்ல. அண்ட் என்ன ஒரு சில விஷயம் வந்து பேசணும்னு இப்ப நம்ம ட்ரை பண்ணாலுமே, அது அவ்வளவா வந்து கரெக்ட்டா இருக்காது. ஏன்னா இந்த சிட்யூவேஷன்ஸ் அந்த மாரி இருக்கு அப்படின்ற பட்சத்துல 2 பேருக்குமே வந்து பார்த்தோம் அப்படின்னா, அந்த ஒரு ஹீலிங் அப்படின்றது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். 2 பேருக்குமே அந்த ஸ்பேஸ் அப்படின்றதும் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஏன்னா நீங்க உங்களோட பெர்சனல் லைஃப்ல நீங்க வந்து ஃபோக்கஸ் பண்ணும்போது, கொஞ்சம் இந்த சில விஷயத்துலருந்து நீங்க கொஞ்சம் வெளில வரலாம். ஓகே. ஸோ ஒன்ஸ் அந்த 2 பேரோட ஹீலிங்குமே வந்து முடிஞ்சதுக்கு அப்புறம் தான், இங்க நீங்க நெறைய சேஞ்சஸ நீங்க வந்து பார்ப்பீங்க. ஸோ என்ன பொறுத்தளவுக்கு ஒரு 1 மந்த் ஆர் 2 மந்த் ஆஃப் பிரேக் எடுக்கிறது பெட்டர். இந்த மாரி ஒரு சிட்யூவேஷன்ஸ் போயிட்டுருக்கு அப்டின்னா. அண்ட் செகண்ட் திங் இந்த மாரி ஒரு சிட்யூவேஷன்ஸ் இல்ல. கரண்ட்லி 2 பேருக்குள்ள ஜஸ்ட் அந்த ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் போயிட்டுருக்கு. சின்ன சின்னதா ஒரு ஃபைட் போயிட்டுருக்கு அப்டின்னா, இந்த சில விஷயம் நடக்கிறதுக்கு வாய்ப்பு அதிகமாவே இருக்கும். ஃபியூச்சர்ல இன்னும் நெறைய ஏதாவது ஒரு சில ஃபைட் அண்ட் ஆர்கியூமென்ட்டோ கொஞ்சம் எக்ஸ்ட்ரீமா போறதுக்கு வாய்ப்பு அதிகமாவே இருக்கும். ஸோ இப்பலேருந்தே அந்த மாரி ஏதாவது ஒரு சின்ன சின்ன ஃபைட் அண்ட் ஆர்கியூமென்ட் வருது அப்டின்னா, அத அப்படியே வந்து லைக் அதுக்கு ஒரு சொல்யூஷன் குடுத்து அத சால்வ் பண்றதோ, இல்ல அந்த மாரி எந்த ஒரு சண்டையும் வராம பார்த்துக்கிறதோ, அது ஒரு பெட்டரா இருக்கும். ராதர் தேன் இந்த ஏதாவது ஒரு சில விஷயம் நம்ம வந்து பண்றோம் அப்படிங்கிறப்போ, ஏதாவது இந்த மாரி லைக் மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் ஆர் சம்திங் ஏதாவது எக்ஸ்போஸ் பண்றோம் அப்படிங்கிறப்போ, நெறைய ப்ராப்ளம்ஸ் ஃபேஸ் பண்ற மாரி இருக்கும். இந்த விஷயத்துல நீங்க கொஞ்சம் கவனமா இருக்கணும். ஸோ தீஸ் ஆர் திங் ஐ கேன் சீ ஹியர். ஐ அம் சோ சாரி கைஸ். இது டிசப்பாயின்ட்மென்ட் பாயிண்ட் ஆஃப் வியூல வந்து பார்க்க வேண்டாம். சில விஷயம் வந்துட்டு லைக் இது திஸ் இஸ் லைக் நம்ம ஒரு கேஷுவலா தான் வந்து சொல்ல முடியும். சம்டைம் அந்த மாரி ஒரு சில சிச்சுவேஷன் நமக்கு வந்து ஒரு பேட் சிச்சுவேஷன்ஸா மாறும். பட் அகெயின் உங்களோட ஹோப்ப நீங்க வந்து இழக்க வேண்டாம். டேபிள் வில் பி டர்ன்ஸ். எப்படி இருந்தாலுமே நம்ம வந்து பார்த்தோம் அப்படின்னா, ஒரு குட் டேஸ் இருக்கு அப்படிங்கிறப்போ, ஒரு பேட் டேஸுமே இருக்க தான் செய்யும். ஸோ டோன்ட் வொரி அபௌட் இட். கரண்ட்லி உங்களுக்கு அது ஒரு மாரி பேட் டேஸா உங்களோட ரிலேஷன்ஷிப்ல உங்களுக்கு தெரிஞ்சாலும், சம் கைண்ட் ஆஃப் குட் டேஸ் வில் ஆல்சோ பி தேர். அதனால அத பத்தி ஒண்ணும் பயப்பட வேண்டாம். ஸோ ட்ரை டூ அண்டர்ஸ்டாண்ட். நீங்க கத்துக்க இந்த லெசன்ஸா இருக்கட்டும், இத நீங்க வந்து தெரிஞ்சுக்கோங்க. அண்ட் அது என்னென்ன விஷயத்துல உங்களுக்கு அது ரொம்ப அளவுக்கு பாதிக்குது அப்படின்றத புரிஞ்சுக்கோங்க. அத தவிர நீங்க 2 பேருமே வந்து அடுத்த ஃபியூச்சர்ல வந்து பண்ணாம இருக்கிறது பெட்டரா இருக்கும். ஸோ தீஸ் ஆர் திங் ஐ கேன் சீ இன் யுவர் ரீடிங் காய்ஸ். ஐ ஹோப் கண்டிப்பா உங்களுக்கு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும், ரெசென்ட்டா இருக்கும் அப்படின்ற நம்பிக்கை எனக்கு இருக்கு. ஸோ இன் கேஸ் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கு, ரெசென்ட்டா இருக்கு அப்படின்னா கண்டிப்பா லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நீங்க என்னோட சேனல வெரி ஃபர்ஸ்ட் டைம் வந்து பார்க்குறீங்க அப்படின்னா, வெல்கம் யூ ஆல் டு தி ஸ்டார் 143 ஃபேமிலி. ஸோ கைஸ் ப்ளீஸ் கிவ் யுவர் சப்போர்ட் ஆன் போத் மை யூடியூப் அண்ட் அஸ் வெல் அஸ் மை இன்ஸ்டாகிராம் சேனல். எல்லா டீட்டெயில்ஸுமே இந்த வீடியோட ஹைலைட் பண்ணி கமெண்ட்ல குடுத்திருப்பேன். அண்ட் அஸ் வெல் அஸ் இந்த வீடியோலுமே டிஸ்ப்ளே இருக்கும். யூ கேன் கோ அண்ட் செக் வித் தட். இது போல இன்னும் மல்டிபிள் ப்ரெடிக்ஷன்ஸ் நீங்க வந்து பார்க்கணும்
ஆசைப்படுறீங்க அப்படின்னா, என்னோட யூடியூப் சேனல்ல போட்காஸ்ட் அப்படின்ற செக்ஷன் இருக்கும். அதுல நான் தமிழ் டைரடிங் சொல்லிட்டு நான் ஒரு ஃபைல் வச்சிருப்பேன். அந்த ஃபைல நீங்க போய் பார்க்கலாம். இது போல மல்டி ப்ரொடக்ஷன்ஸ் எல்லாமே நான் வந்து போஸ்ட் பண்ணியிருப்பேன். யூ கேன் கோ அண்ட் செக் வித் தட். அண்ட் நெக்ஸ்ட் திங் கைஸ், லைக் அகைன் ஃபார் எனி கைண்ட் ஆஃப் பர்சனல் ரீடிங்ஸ், ஃபார் எனி கைண்ட் ஆஃப் ப்ரேயர் ரிச்சுவல் ஒர்க்ஸ் அண்ட் ஃபார் எனி கைண்ட் ஆஃப் எனர்ஜிஸ் கிறிஸ்டல்ஸ் நீங்க வந்து பர்ச்சேஸ் பண்ண நினைக்கிறீங்க அப்படின்னா, என்னோட வாட்ஸ்அப் இல்ல என்னோட இன்ஸ்டா வந்து ரீச் அவுட் பண்ணுங்க. போத் டீடைல் அகைன் வாட்ஸ்அப்போட டீடைல்ஸா இருக்கட்டும், இன்ஸ்டாகிராமோட டீடைல்ஸா இருக்கட்டும், இந்த வீடியோடயே நான் வந்து டிஸ்ப்ளே பண்ணியிருப்பேன். ஆல்ஸ் வீடியோவோட ஹைலைட் கமெண்ட்ட நீங்க வந்து பார்க்கலாம். அண்ட் அகைன் கைஸ், உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு யாருக்காச்சும் டர்னிங் பிடிக்கும் அப்படின்னா, ப்ளீஸ் டூ ரெக்கமெண்ட் சேனல் டு தெம். ஸோ தட் அவங்களுக்குமே ஒரு கைடன்ஸ் கண்டிப்பா வந்து கிடைக்கட்டும். அண்ட் நெக்ஸ்ட் திங் கைஸ், உங்களோட லைக் ரெக்வெஸ்டட் டாபிக்ஸ் எதுனாலுமே சரி கமெண்ட் செக்ஷன்ல மென்ஷன் பண்ணுங்க. ஃபியூச்சர்ல அந்த டாபிக்ஸ் எல்லாமே நம்ம வந்து கவர் அப் பண்ணலாம். ஏன்னா இதுவுமே நீங்க ரெக்கமெண்டடா வந்து கேட்டிருந்தது தான். லைக் கரண்ட் ஃபீலிங்ஸ பத்தி. அண்ட் தி நெக்ஸ்ட் திங் இஸ், நான் ஃபர்ஸ்ட்டே சொன்ன மாரி கமெண்ட் செக்ஷன் பக்கத்துல ஹைப் அப்படின்ற ஒரு ஆப்ஷன்ஸ் இருக்கும். ஸோ அதுல உங்களோட ஹைப்ப நீங்க வந்து கண்டிப்பா குடுங்க. ஸோ தட் இது இன்னும் நெறைய பேருக்கு ரீச் ஆகட்டும். அண்ட் தென் அவங்களுக்குமே லைக் ஒரு விதத்துல இந்த வீடியோ அவங்களுக்கு ஒரு நல்ல விதத்துல கைட் பண்ணும் அப்படின்னு நான் நம்புறேன். ஸோ ப்ளீஸ் கிவ் யுவர் சப்போர்ட் ஆன் தட். See you guys in next one. Until love you all. Take care. Bye bye.